வணக்கம் மக்களை, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. பாஜக அதிமுக கூட்டணி குறித்து அண்ணாமலை தற்போது மௌனம் சாதிக்கிறாராம். வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது ஒரு காலத்தில் தீவிர பற்றுடையவராக இருந்தவர் அண்ணாமலை ஆவார். பாஜகவில் தமிழ்நாட்டு பிரிவின் தலைமை பதவியில் இருந்து விலகியிருந்து தனது ஆக்ரோஷத்தை குறைத்துவிட்டதாக தெரிகிறதாம். பெரும்பாலும் மாநிலத்தின் மேற்கு பகுதியில் உள்ள தனது கோட்டையில் கூட்டங்களில் மட்டுமே கலந்து கொள்கிறார். அது மட்டுமின்றி அவரது ஆதரவாளர்கள் அவரது மௌனம் வெறும் இடைநிறுத்தம்தான் என்று பின்வாங்கல் அல்ல என்று கூறுகிறாராம். அவர் தளரவில்லை. அவர் அழைக்கப்பட்ட இடங்களிலெல்லாம் கட்சியின் சிறிய கூட்டங்கள் கூட கலந்து கொள்கிறார். இருப்பினும் மாநில அளவில் அவருக்கு முறையான பங்கு கிடைத்தால் ஊடகங்கள் முன்னால் அதிகம் பேசுவதில்லை என்று அவர் முடிவு செய்துள்ளாராம் என்று அண்ணாமலைக்கு நெருக்கமான ஒருவர் பெயர் வெளியிட்ட விரும்பாத நிலையில் திபிரிடம் தெரிவித்தார். அதாவது ஒரு காலத்தில் அடிக்கடி பத்திரிகையாளரை சந்தித்து பாஜக கூட்டணி கட்சிக்கான அதிமுக உள்ளிட்ட திராவிட கட்சிகளை தாக்கும் வாய்ப்பாகவதாம் அரிதாகவே தவறவிட்ட அண்ணாமலை அவர்கள் ஆகஸ்ட் வரை அரசியல் விஷயங்கள் குறித்து கருத்து தெரிவிக்கப்பட போவதில்லை என்று செய்தியாளரிடம் அவர் கூறினாராம். உங்களை எல்லாம் மிஸ் பண்றேன். நீங்கள் கேட்கும் கேள்விகளை நான் உண்மையிலே மிஸ் பண்றேன். உங்கள் அனைவரிடமிருந்தே நான் நிறைய கற்றுக்கொண்டேன். நான் இப்போது எதையும் பற்றி பேசவில்லை. ஆகஸ்ட் முதல் பேச தொடங்குவேன் என்று அவர் கோயம்புத்தூர் ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் தெரிவித்திருந்தாராம். அதாவது தமிழகத்தின் மேற்கு பகுதியில் உள்ள கரூரை பூர்வீகமாக கொண்ட அண்ணாமலை ஆதிக்கம் செலுத்தும் ஓபிஎஸ் பிரிவினான கவுண்டர் சமூகத்தைச் சேர்ந்தவர்தான் மாநில பாஜக தலைவர். அவர் பதவியில் வகித்த காலத்தில் கூட 2024 பொதுத் தேர்தலில் தமிழ்நாட்டு கட்சியில் வாக்கு பங்கு 11% உயர்ந்ததாம். முந்தைய தேர்தலில் கூட இது 3% இருந்தது. இருப்பினும் தமிழகத்தில் 11% உயர்ந்ததற்கு காரணமே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை என்று மக்கள் மத்தியில் பார்வையாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி அண்ணாமலை அவர்கள் திராவிட இயக்க தலைவர்களை விமர்சித்தால் மட்டுமே அது நடக்கவில்லை. இப்போதும் கூட எங்கள் கட்சியில் உள்ள தலைவர்கள் திராவிட இயக்க தலைவராக விமர்சிக்கிறாராம். அண்ணாமலை மற்றும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருவருமே கவுண்டர் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பது ஒரு முக்கிய காரணமாகும். எனவே ஒரு பிராந்தியத்தில் ஒரே சமூகத்தைச் சேர்ந்த தலைமைத்துவம் சுய விவரங்கள் ஒன்றுடன் சேர்வதை தவிர்க்க கட்சி விரும்பியது என்று பாஜக மூத்த தலைவர் திபிரிடம் தெரிவித்திருந்தாராம். தான் அண்ணாமலையின் பங்கு குறித்து கேட்டபோது பாஜக மாநில தலைவர் நாராயண திருப்பதி தேசிய தலைமை அவருக்கு ஒரு பங்கை முடிவு செய்யும் என்று திபிரிடம் கூறினாராம். அதாவது பாஜக ஒரு பிராந்திய கட்சி அல்ல, இது ஒரு பல காலமாக நடந்து வருகிறது. அவரது திறமைக்கு ஏற்றவாறே அவருக்கு பொருத்தமான பங்கு கண்டிப்பாக வழங்கப்படும் என்று கூறியிருந்தார். அது மட்டுமின்றி 2026 பாஜக ஆட்சி அமைய வேண்டும் என்று அண்ணாமலை விரும்பினாராம். அண்ணாமலை வெளியேறிய பிறகு அதிமுக பாஜக மீண்டும் இணைந்தால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பதட்டங்களும் நீடிக்கின்றன. பாஜக கூட்டணி ஆட்சி குறித்து ஆதரிக்கிறது. அதிமுக அதன் தலைமையில் தான் சுதந்திர ஆட்சி அமைக்க வேண்டும் என்று வாதிட்டு வருகிறதாம். அதனைத் தொடர்ந்து 2026 அதை கூட்டணி அரசு என்று சொல்ல மாட்டேன், பாஜக அரசு மட்டுமே என்று நான் கூறுவேன். பாஜக அதிக இடங்களில் போட்டியிற்று என்று நான் எதிர்பார்க்கிறேன். பாஜக வளர்ச்சியாக இறுதி வரை பாடுபடுவேன். கட்சியின் முடிவுகளுக்கு நான் எப்போதும் கட்டுப்படுவேன் என்று அவர் செய்தியாளரிடம் கூறினாராம். அண்ணாமலையின் உறுதியான அறிக்கை பாஜகவின் அதிமுக பகிரங்கமாக நிராகரித்து தேசிய தலைமையில் முடிவே இறுதியான என்று கூறிய தேசிய தலைமை. மேலும் இது மட்டுமின்றி கடந்த 2 மாதங்களில் கூட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் SP வேலுமணி வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தாராம் என்று அவர் மேலும் கூறினாராம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.